السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن لله أهلين من الناس. قالوا: يا رسول الله من هم؟ قال: هم أهل القرآن، أهل الله وخاصته، أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்க கண்ணியமான உலமா பெருமக்களே, குர்ஆனை சுமந்த ஹாஃபித்மார்களே, காரிமார்களே, அதே போன்று இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய விசேட அதிதிகளே, மற்றும் நமக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் உதவியாக இருக்கக்கூடிய தனவந்தர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவின் அருளால் அகில இலங்கை காரிமார்கள் சபை ஆரம்பிக்கப்பட்டு முதலாவதாக நாம் எவ்வாறான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுப்பது என்ற விடயத்தை நாம் மஷூரா செய்த பொழுது, அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன, பலம் என்ன, பலஹீனம் என்ன என்ற விடயங்களை சரியான முறையில் நமது நிர்வாக குழு அனலைஸ் பண்ணி அதை ஆராய்ந்து நாம் எடுத்த முடிவுதான் அகில இலங்கை ரீதியாக இதற்கு முன்னால் இது மாதிரியான ஒரு முசாபகா இந்த நாட்டிலே நடக்காத ஒரு முறையில் நான் இந்த முசாபகாவை நடாத்தணும், நமது நாட்டில் இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய ஹாஃபித்மார்களை உற்சாகப்படுத்தணும், அதே போன்று எதிர்வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த ஜம்இய்யாவுக்கு உறுப்பினர்களாகவும் இந்த ஜம்இய்யாவுடைய அதாக்களாகவும் வாரத்துக்கு இருக்கக்கூடிய நமது ஹுஃபாத்களை ஊக்கப்படுத்தணும் என்ற நோக்கத்தோடும் நாம் இந்த நாட்டிலே எவ்வாறான ஹித்மாத்துகளை அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ரா சார்பாக முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயங்களை ஆராய்வதற்கும் இந்த முசாபகாவை நடாத்துவதற்கு நாம் முடிவு செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். நாம் இந்த முசாபகாவை ஆரம்பிக்கும் பொழுது எங்கள்கிட்ட எந்த ஒரு பணமும் ஃபைனான்சியலி எங்களுக்கு இருக்கல்ல. அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஆரம்பமாக நமது உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாதாந்த சம்பளங்களில் ஒரு போர்ஷனை, ஒரு பகுதியை ஒதுக்கி நாம் இந்த முசாபகாவை நாங்கள் ஆரம்பிப்போம். முசாபகாக்கள் எங்கள் நாட்டில் பல வருடங்களாக நடைபெற்று கொண்டு வருது. என்றாலும் ஒவ்வொரு அந்த முசாபகாக்களையும் ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகளையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகளையும் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு அமைப்பில் முசாபகாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்கள் நாட்டில் இருந்து பல ஹாஃபித்கள், பல காரிமார்கள் வெளிநாடு, அதாவது இன்டர்நேஷனல் முசாபகாக்களில், இன்டர்நேஷனல் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தாலா அந்த ஆரம்பமாக எமக்கு வழிகாட்டிய அனைவருக்கும் அல்லாஹு தாலா பரக்கத் செய்யணும், ரஹ்மத் செய்யணும். போக போக இந்த முசாபகாக்கள் ஒரு வட்டத்துள்ளுக்கு நடக்குது. அதில் குறிப்பிட்ட வசதிகள் இருக்கக்கூடிய
வளர்ந்த மதரசாக்கள், அதாவது வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய மதரசாக்கள் கலந்து கொள்றது குறவு, வெறுமனே சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய மதரசாக்கள் கலந்து கொள்ற வீதம் கூட. எனவே அப்படியான மாணவர்கள் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு கூட. எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களையும் இருக்கக்கூடிய ஹாஃபிஸ்மார்களை நாங்கள் சரியான முறையில் இனம் காணணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இலங்கையில் இருக்கக்கூடிய மதரசாக்களுடைய எண்ணிக்கையை கவனத்தில் கொண்டு நாம் 6 மாகாணங்களுக்குள்ள இந்த முசாபகாவை சுருக்கி அல்ஹம்துலில்லாஹ் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி கிழக்கிலிருந்து ஆரம்பித்து அதற்கு பின்னால் வடமாகாணம், மேல் மாகாணம், தென் மாகாணம், சப்ரகமுவ ஊவா ரெண்டையும் இணைத்து இறுதியாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி மத்திய மாகாணத்திலும் இந்த கம்படிஷனை நாங்கள் அழகான முறையில் செஞ்சு முடிச்சோம். இந்த கம்படிஷனில் நாங்கள் 3 கேட்டகரிஸ் வச்சுருந்தோம். ஒன்று 5 ஜுசு, 5 ஜுசு மரணம் செய்த ஹாஃபிஸ்மார்கள், மரணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதே போன்று 15 ஜுசு பாடம் செய்த ஹாஃபிஸ்மார்கள், அதே போன்று முழு முஸ்ஹஃபுல் காமில் என்று 3ஆக இந்த போட்டியை நாம் பிரித்து அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு மாகாணங்களிலிருந்தும் வந்த இந்த முசாபகாவுக்கு வந்த போட்டியாளர்களுடைய மொத்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் நாடளாவிய ரீதியில் இந்த எல்லா மாகாணங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று 100 மதரசாக்கள் இந்த போட்டியிலே பங்கெடுத்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த முசாபகாவுக்காக நாம் வலம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் உண்மையிலே நாம் கண்ட நிறைய பாடங்கள் இருக்குது. எங்கள் நாட்டில் இன்னும் எவ்வளோ இந்த குர்ஆனுடைய சேவைகள் விரிவுபடுத்தப்படணும் என்ற விடயங்களை நாம் அழகான முறையில் இனம் கண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான எல்லா வேலை திட்டங்களையும் நாம் முன்னெடுத்து கொண்டு போகணும் என்ற அந்த ஆசையோடும் அவாவோடும் நமது உறுப்பினர்களும் நிறைவேற்று குழு உறுப்பினர்களும் அதே போன்று காரிமார்களும் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். முசாபகா என்று சொல்லும் பொழுது குர்ஆன் என்றது, குர்ஆனுக்குரிய அந்தஸ்து, குர்ஆனுக்குரிய மதிப்பு அது அல்லாஹ் இடத்துல வித்தியாசமானது, விசாலமானது. யாருக்கும் அதில் எடை போட முடியாது. இவர் முதலாவது வந்தார் என்றதனால அவர் தான் டாப், இவர் எடுபடல்ல என்றதனால அவர் எந்தொண்டுக்குமே இல்லை என்றதல்ல. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், இன்றைக்கு எமது நாட்டிலேயோ அல்லது உலகத்திலேயோ, குறிப்பாக எமது நாட்டை எடுத்துக்கொண்டால் பொதுவாக மாணவர்களுடைய திறன்களை வெளிக்கொண்டு வருவதற்கான நிறைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்னென்றால், அவர்களுடைய திறன்களை வெளிக்காட்டுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைதான், ஒரே ஒரு கிரவுண்ட் என்ன என்றால் இந்த முசாபகா அல் குர்ஆனியா மட்டும்தான். எனவே நாம் மாகாண ரீதியில் போய் முசாபகாக்கள் செஞ்சு அந்த மாகாணங்கள் இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் 1ஆம், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எடுத்த இந்த மாணவர்களுக்கு நாம் அப்பே சொல்லிட்டு வந்துட்டோம், நாங்கள் இந்த ஃபைனலிஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எமக்கு எந்த அளவுக்கு ஏழுமோ அந்த அளவுக்கு இந்த ஃபைனலை அழகான முறையில் தர்தீப் செஞ்சு நாம் இந்த முசாபகாவை நடத்துவோம் என்று அந்தந்த மாகாணங்களில் மெசேஜ் கொடுத்துட்டு வந்துட்டோம். உண்மையிலே நேற்று அதனுடைய இறுதி சுற்று, அல்ஹம்துலில்லாஹ் அந்த இறுதி சுற்றை வழிநடத்துவதற்காக வேண்டியும் லஜ்னத்து தஹ்கீம் அந்த ஜட்ஜஸ்களாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ்ட் பண்ணப்பட்ட காரிமார்களை இந்த இடத்துக்கு அழைத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தந்தான். இலங்கையில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் தனியொரு நிறுவனம் இவ்வாறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காரிமார்களை கொண்டு வந்து நடாத்தியது இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே அந்த காரிமார்கள் தான் முழு 54 பேர் கொண்ட அந்த ஃபைனலிஸ்டுக்கான முசாபகாவை நேற்று நடத்தினாங்க. ஆச்சரியம் என்ன என்றால், நாம் அந்தந்த மாகாணங்களில் சொல்லிட்டு வந்தோம், இந்த இடங்களில் நீங்கள் உங்களோட மாணவர்களை
செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. அது ஈஸ்டர்னாக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், வடமேல் மாகாணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அனைத்து உஸ்தாத்மார்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சியுடைய அந்த பிரதிபலன் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் இந்த மஜ்லிஸிலிருந்து வெளியாகி போகக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டுகொள்வீங்க. எனவே இதுதான் எங்களுடைய நோக்கம். மாணவர்கள் அழகான முறையில் வழிநடாத்தப்பட்டு குர்ஆனுடைய விஷயங்களில் முன்னேற்ற பாதையில் மாணவர்களை நாங்கள் வழி எடுத்து கொண்டு போகணும். இந்த முசாபகால இருந்து அகில இலங்கை ஜம்இய்யத்துல் குர்ஆ சார்பாக இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய உலமாக்கள், முதீர்மார்கள், பொறுப்புதார்களுக்கு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். முசாபகா என்று வரும் பொழுது ஜஜஸ்களாக கவனிக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு பகுதி இருக்குது. ஆனால் நாம் உஸ்தாத்மார்களாக இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாணவர்களிடத்தில் பிரதிபலிக்கும். எனவே நாம் அதில் குறைபாடாக இருந்தால் அந்த மாணவர்கள் சில வேளை அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் முன்ன பின்ன ஆகலாம். இதில் ஆக முக்கியமான விஷயம் என்னென்றால், எங்களோட முசாபகால நாங்கள் இந்த தடவை அல் வக்ஃபு அல் இப்திதா, அல் வக்ஃபு அல் இப்திதா குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல எவ்வாறு முடிக்கணும் என்றதற்கான ஒரு முறை காரிமார்கள் மூலமாக, குர்ராக்கள் மூலமாக உலகத்துக்கு எங்களுக்கு அழகான முறையில் காட்டி தந்திருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக பெரிய பலகீனம் என்னாண்டால் அல் வக்ஃபு அல் இப்திதா. மாணவர் எந்த இடத்துல வந்து நிப்பாட்டணும், எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் என்றதில் பலகீனமாக இருக்கிறோம். இந்த ஏரியாவை நாங்கள் எப்படி வளப்படுத்தி கொள்ளலாம் என்றதை நாங்கள் அனைவரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல் வக்ஃபு அல் இப்திதா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்றால், நிப்பாட்ட நேரத்திலையும் ஆரம்பிக்கிற நேரத்திலையும் நாங்கள் வித்தியாசமான இடத்திலிருந்து ஆரம்பித்து வித்தியாசமான இடத்துல முடித்தோம் என்றால் அர்த்தம் மாறி போகக்கூடிய பிழைகள் வரலாம். எனவே இன்டர்நேஷனல் இதுக்கான புள்ளியிடுதலுடைய முறைகளில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான அமைப்பை கையாளும். எங்கள் நாட்டில் நாங்கள் இந்த தடவை அல் வக்ஃபு அல் இப்திதாவில் ஒரு மிஸ்டேக் வந்தால் 0.25 நாங்கள் ரிடியூஸ் பண்ணுவோம் தஜ்வீதில். 0.25 இதுதான் ஆரம்பம். நாங்கள் எல்லா மாகாணங்களையும் இதை கையாண்டு கொண்டு வந்தோம். ஆரம்பித்து ஓதி கொண்டு வருவாங்க. குர்ஆனில் நிறைய இடங்கள் இருக்குது. நான் சில இடங்களில் சொல்லி காட்டுறேன். அல்லாஹு தாலா ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் என்று அல்லாஹு தாலா நிறைய இடங்களில் பாவிக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல வந்து மாணவர் வந்து ஜன்னாத்துன் தஜ்ரி என்று நிப்பாட்டினால் அந்த மாணவருக்கு கருத்து தெரியாது, அரபு தெரியாது. எனவே அந்த மாணவர் அந்த இடத்துல அந்த சந்தர்ப்பத்தில் மஅனால ஒரு பிரச்சனை வரும். இப்போ இது மாணவர்களுடைய பொறுப்பு அல்ல, உஸ்தாதுடைய பொறுப்பு. இந்த இடத்துல நான் 2-3 தடவை அந்த மாணவரை நிப்பாட்டி இன்னைக்கு நிப்பாட்டாதீங்க என்று அறிவுறுத்தல் கொடுத்தால் 4வது தடவை அந்த மாணவர் அந்த பிழையை செய்ய மாட்டார். அதே போன்று எவ்வாறு தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் என்று நிப்பாட்டிட்டு அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா என்று போனால் அதுவும் பிரச்சனையான விஷயம். எனவே இப்படி அல் வக்ஃபு அல் இப்திதாவுடைய பகுதிகளை நாங்கள் இன்னும் வளப்படுத்தணும், டெவலப் பண்ணணும் என்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் மனசில் எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் நாங்கள் முஜாஹதா செய்யணும். பொதுவாக ஹிஃபுதுடைய உஸ்தாத்மார்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அளப்பரியது. கிதாப் உஸ்தாத்மார்களை போன்றல்ல அவருடைய பணி. எனவே நாம் நினைக்கின்றோம் இந்த மெசேஜை நாங்கள் தரணும். இந்த முசாபகாவினூடாக நாங்கள் எடுத்த இந்த ஃபீட்பேக்கை நாங்கள் இந்த இடத்துல முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எனவே திலாவத்துல் குர்ஆன் என்று வரும் பொழுது மதரசாவுடைய வட்டங்களில் பார்த்தால் ஹிஃபுதுக்கு மாஷா அல்லாஹ் நிறைய முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு பாடம் கேட்குறாங்க, மாணவர்கள் மனம் செய்கிறாங்க, முராஜா பண்ணுறாங்க. ஆனால் இஸ்திமாவுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் மதரசாவுடைய மாணவர்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதாவது திலாவத்துகளை கேட்கணும். இஸ்திமா திலாவத்தை நாங்கள் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படியான வழிகாட்டல்களை நாங்கள் கையாண்டு அந்த மாணவர்களோட உச்சரிப்புகளை சரியான முறையில் மஹாரிஜ் சிஃபாத்தை பேணி அஸ்மினத்துல் ஹுரூஃபை பேணி அந்த மாணவருடைய திலாவத்தை எந்த அளவுக்கு ஒரு அமைப்பாக கொண்டு வரலாம் என்றதை நாங்கள் யோசிக்கணும்.
அடுத்தது அந்த மாணவர் குர்ஆனை பாடமாக்கணும், குர்ஆனை ததப்புர் செய்யணும். ததப்புர் செஞ்சால் இந்த அல் வக்ஃப் வல் இப்திதாவுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு குறைச்சு கொள்ளலாம். ததப்புருடைய பகுதி குறைய குறைய அல் வக்ஃப் வல் இப்திதாவுடைய அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே மாணவருக்கு ததப்புர் செய்ய இயலாண்டாலும் உஸ்தாதாக எங்களுக்கு மேக்சிமம் எவ்வளோ அந்த ததப்புரில் ஈடுபடலாமோ அந்த ததப்புரில் ஈடுபட்ட அந்த மாணவர்களில் அதிலிருந்து அந்த மாணவர்களை சரி செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் கையாளணும். அதே போல் இந்த குர்ஆனை அமல் செய்கிற விஷயத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு முன்னுக்கு வரணும், முன்னுக்கு இருக்கணும் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உலமாக்களே, அதிதிகளே, இது ஒரு பகுதி. இந்த பகுதியில் நிறைய விஷயங்கள் மாஷா அல்லாஹ் வளர்ந்த பகுதிகளில், பொதுவாக வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எடுத்தால், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் எடுத்தால் நிறைய ஹித்மாத்கள் மாஷா அல்லாஹ் நடக்குது. ஆனால் கிழக்கு மாகாணங்கள், தென் மாகாணம், வட மாகாணம், இந்த பகுதிகளுக்கு போனால் உள்ள பலகீனங்களை கண்டுகொள்ளலாம். எனவே ஆக முக்கியமான விஷயம் என்னாண்டால் எமது இந்த காரிமார்களுடைய சபையில் கிட்டத்தட்ட 80க்கும் 100க்கும் இடப்பட்ட உறுப்பினர்களை நாங்கள் இனம் கண்டிருக்கிறோம். இஜாசா பெற்ற காரிமார்கள் ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஓதிட்டு வந்திருக்கிறாங்க, கராத்துகளை முடிச்சிருக்கிறாங்க, ரிவாயத்துகளை ஓதிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அந்தந்த ஊரில் இருந்து அந்தந்த ஹிதுமாத்துகளை செய்கிறாங்க என்றால் இல்லை. மேலான கண்ணியமான உஸ்தாத்மார்களே, மதரசாவுடைய பொறுப்புதார்களே, அந்த உஸ்தாத்மார்களை அந்த ஏரியாவில் உங்களோட பகுதியில் வச்சு ஹிதுமத் எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அவர்களை எந்த அளவுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை செய்து கொடுத்து அந்த உஸ்தாத்மார்களை அந்த ஊருள்ளுக்கு நாங்கள் வச்சு பயன்படுத்தினோம் என்றால் இந்த இவ்வாறான பிரச்சனைகள் தூர இருக்கக்கூடிய மதரசாக்களில் இந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். எனவே எமது நாட்டில் உருவாகக்கூடிய ஹாஃபிஸ்மார்களுடைய அந்த தரம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும், நல்ல ஒரு முஸ்தவாவை அடையும். எனவே இந்த விஷயத்தில் உலமாக்கள், அதிபர்மார், பொறுப்புதார்கள் அல்லாஹுக்காக கவனம் செலுத்தும்படி வேண்டிக் கொண்டு இந்த உரையை நான் நிவர்த்தி செய்து கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் அஹ்சனல் ஜஸா. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் குர்ஆனுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.